ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருவண்ணாமலை எவ்வளோ பெரிய ஹோலி பிளேஸுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து இவ்வளவு அசம்பாவிதம் நடந்து இலச்சரிவு ஏற்படுறத பற்றி நம்ம நாகராஜ சுவாமிகள் பேசியிருந்தாரு. கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்து அவங்களாம் உண்மையிலே தியானம் பண்ணி ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. நான்லாம் அவ்வளோ நல்லவளாம் கிடையாது. அவ்வளோ பெரிய பக்தியும் கிடையாது எனக்கு. ரொம்ப சாதாரணமாக இருக்கிற ஆள் தான். ஒரு 5, 6 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் திருவண்ணாமலை நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போகும்போது நடக்க முடியாதுன்னு ஒரு கான்செப்டில் ஆட்டோ பிடிச்சிட்டு கிரிவலம் போகலான்ட்டு ஆட்டோ பேசிக்கிட்டு ஏறி லாட்ஜ்லேருந்து ஏறி உட்காந்தோம். உட்காந்து மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து சாமி கும்பிட்டு கிளம்பலான்ட்டு நினச்சிக்கிட்டு நான் ஆட்டோவில் ஏறி உட்காரும்போது நான் என்ன நினச்சேன்னா, எப்போவுமே எனக்கு ஒரு பழக்கம், கொஞ்சம் நல்லா ஹோலி பிளேஸ் போகும்போது ஒரு ப்ளவுஸு, மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு ஒரு சுமங்கலிக்கு கொடுப்பேன். ஏன்னா அது ஒரு சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்குங்கிற மாதிரி. அன்றைக்கும் அது மாதிரி தான் ஹேண்ட்பேக்கில் வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி யாருக்கா கொடுத்துட்டு போயிடலாம் ஒரு சுமங்கலிக்குன்னு நினச்சிட்டு போனோம். போயின்னு ஆட்டோவில் அந்த மெயின் என்ட்ரன்ஸில் வந்து ஆட்டோவில் நிறுத்தி இறங்குனேன். 2 அடி கூட வச்சுருக்க மாட்டேன். அவள் பார்த்திங்கன்னா என்னோட ஒரு 5 வயசு பெரிய ஒரு லேடி. வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு தலை நிறையா பூ வச்சுட்டு கொண்டை தான் போட்டிருந்தாங்க. போட்டுக்கிட்டு கையில் வந்து அந்த அர்ச்சனை பண்ணேன் கூடையோட என் முன்னாடி வந்து நின்னுட்டு குடுங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டுட்டு நின்னோடனே எனக்கு வந்து எவ்வளோ நான் இதாகிட்டேன்னா, சென்சிட்டிவ் ஆகிட்டேன்னா அவ்வளோ ஆகிட்டேன். ஒன்றுமே எனக்கு திருப்பி அவங்களும் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசலை, நானும் ஒரு வார்த்தை பேசலை. அப்புறம் ஹேண்ட்பேக்லேருந்து அந்த ப்ளவுஸ் பீஸு அந்த பர்ஸ் கவரை கொடுத்துட்டு கும்பிட்டுட்டு அவங்கள பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு நான் திருப்பி ஆட்டோ ஏறி உட்காந்துட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சங்கல்பம் ஒன்று செய்யும்போது நம்ம உறுதியாக ஒரு விஷயம் இருக்கும்போது அங்கே நடக்குதுங்க அந்த விஷயம். அதுக்கு தான் சொல்கிறேன். அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஹோலி பிளேஸை வந்து இவ்வளவு கமர்ஷியல் ஆக்கி நம்ம நாகராஜ சுவாமிகள் சொல்கிற மாதிரி ஒரு பில்டிங் மேலே பில்டிங் கட்டி அது ஏதோ பெங்களூர் மாதிரியோ இல்லை ஒரு சென்னை மாதிரி ஹைதராபாத் மாதிரி ஒரு பெரிய சிட்டி ஆக்காமல், முக்கியமாக பாம்பே மாதிரி. பாம்பேயில் பார்த்திங்கன்னா ஒரே பில்டிங் தான், பெரிய ஒன்றும் அழகெல்லாம் கிடையாது அந்த ஊரில். ஒரே பில்டிங் தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காதாங்க. அந்த மாதிரி கமர்ஷியல் பிளேஸ் ஆக்காமல் அது இயற்கையோடு இருந்தால் அது இயற்கை அழியாமல் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே பிஸ்னஸ் ஆகிட்டுங்கும்போது இந்த கோயில் சம்மந்தமான விஷயங்களும் பிஸ்னஸ் ஆகிடுது. அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.